ஹாய், ஹலோ, வெல்கம் டு த தேர்ட் பிரம்மாஸ்திரா அடல் பென்ஷன் யோஜனா. ஓகேவா? ஸோ இன்னைக்கான செஷனுக்குள்ளே ஆரம்பிக்க போகலாம். ஓகேவா? அண்ட் நீங்கள் பார்க்க போகிறது அடல் பென்ஷன் யோஜனா, நம்மளுடைய 3வது பிரம்மாஸ்திரம். ஓகேங்க. ஸோ இந்த செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு குட்டியாக ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்றேன். பென்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பென்ஷன்னா ஒன்றும் இல்லைங்க. பென்ஷன்னா என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து சரிங்களா, ஒருத்தவங்க வேலை பார்க்குறாங்க அப்படின்னா தன்னோட 60 வயசுக்கு மேலே அவங்களுக்கு ஒரு ரிட்டைர்மெண்ட்டோ இல்லை ஒரு ரெஸ்ட்டோ தேவைப்படும். அப்போ ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணி ஃபினான்ஷியலாக யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. நான் இந்த 60 வருஷம் வரைக்கும் நான் உழைச்சி எனக்கு மாதம் மாதம் சம்பளம் வந்துச்சு, அதில் நான் வாழ்ந்துட்டேன். என்னோட ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் நான் வந்து வேலை பார்க்காமலும் அதே மாதிரி எனக்கு ஒரு சேலரி மாதிரி மந்த்லி வந்துச்சுன்னா என்னோட எக்ஸ்பென்சஸை என்னால் பார்த்துக்க முடியும், என்னோட ஸ்பௌஸோட எக்ஸ்பென்சஸையும் என்னால் கவனிச்சிக்க முடியும் அப்படின்னு ஒரு ஐடியாவில் வந்தது தான் பென்ஷன் அப்படின்றது. சரிங்களா? பென்ஷன் இஸ் அன் ரெகுலர் பேமெண்ட் மேட் டு ஏர்ன் அ பர்சன் ஆஃப்டர் த ரிட்டையர்மெண்ட் ஃப்ரம் த ஆக்டிவ் ஒர்க் அப்படின்றது தான். ஓகேவா? ஸோ பென்ஷனில் எத்தனை டைப் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, எம்ப்ளாயர்ஸ் ஃபண்டு, அப்புறம் இண்டிவிஜுவல் ஃபண்டு, அப்புறம் கவர்மெண்ட் ஸ்பான்சர்ட் ஃபண்டு. எம்ப்ளாயர் ஃபண்ட் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து பென்ஷனுக்காக சரிங்களா, கவர்மெண்ட்டோ இல்லை கம்பெனியோ ஒரு பர்சனோட பென்ஷனுக்காக ஒரு பெனிஃபிட்டாக கொண்டு வந்தது தான் இந்த எம்ப்ளாயர் ஃபண்ட். ஓகேங்களா? அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒரு இண்டிவிஜுவல் தனக்கு ஃப்யூச்சருக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ரிபியூட் பண்ணுறது இண்டிவிஜுவல் ஃபண்டில் வரும். ஒரு கவர்மெண்ட் ஸ்பான்சர் ஸ்கீம், ஒரு வெல்ஃபேர் பென்ஷன் ஸ்கீம் ஃபார் அன்ஆர்கனைஸ்ட் அண்ட் லோ இன்கம் குரூப் சரிங்களா, ரொம்ப சம்பளம் கம்மியாக வாங்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கும் ஒரு அன்ஆர்கனைஸ்டு குரூப்பில் உள்ள பீப்புள்ஸ்க்கும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி கொண்டு வந்தது இந்த கவர்மெண்ட் ஸ்பான்சர் ஸ்கீம். ஸோ பென்ஷனில் இந்த 3 டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்படின்ற மட்டும் பார்த்துட்டு இப்போ அப்படியே கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். அட்டல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி மீனிங் பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் ஃபர்ம் அப்படின்ற ஒரு மீனிங். இம்மூவபிள், டிட்டர்மைண்ட், அன்ஈல்டு அப்படின்ற மீனிங் வரும். ரொம்ப ஃபர்ம், ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்ற மீனிங் வச்சுக்கோங்க. ஸ்ட்ராங்கான ஓய்வூதிய திட்டம். ஓகேங்களா? அட்டல் ஓய்வூதிய திட்டம் அஃபீஷியல் நேமே இதுதான் தமிழில், அட்டல் ஓய்வூதிய திட்டம். ஓகேங்க. அப்போ இதுக்கு என்ன ஸ்லோகன் வச்சுருக்காங்க அப்படின்னா, ஜன்தன் சி ஜன் சுரக்ஷா அப்படின்றது. ஜன் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம், மக்கள் அப்படின்னு பார்த்தோம். தன் அப்படின்னா வெல்த், சே அப்படின்னா வந்து ஃபார் அப்படின்ற மாதிரி மீனிங்க. ஜன் மறுபடியும் மக்கள், செக்யூரிட்டி, சுரக்ஷா அப்படின்னா வந்து செக்யூரிட்டி அப்படின்னு பார்த்தோம். மக்களுடைய பணம் மக்களுடைய செக்யூரிட்டிக்கு அப்படின்ற ஸ்லோகனில் வருது. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். அதே மாதிரி லைக் நிறையா பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஒரு லைக் மாதிரி கொடுத்துருங்க. அதே மாதிரி உங்கள் ஃபீட்பேக் கண்டிப்பாக வந்து இது நல்லா இருக்குது, இல்லை இது இப்படி பண்ணலாம், இதை கம்மி பண்ணலாம், அந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸ் கொஞ்சம் என்கேஜ்மெண்ட் நிறையா வருங்க. ஸோ அல்காரிதம் படி இன்னும் இதை நிறையா பூஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? நிறைய பேருக்கு இது வந்து நிறைய பேர் கொண்டு போய் சேரும். ஓகேவா? ஸோ அதனால் இது ரெண்டுமே லைக் அண்ட் கமெண்ட் ரெண்டுமே மறக்காமல் பண்ணிவிடுங்க. ஓகேவா? இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபேவர் யூ ஆர் டூயிங் ஃபார் அஸ் கைஸ். ஓகே. அதை தாண்டி வந்து நம்மக்கிட்ட வந்து A to Z கிராமர் நம்ம அபித் சார் எடுக்கிறாரு. ரீசனிங் 4 in 1 சொல்லிட்டு கரண்ட் அஃபேர்ஸ், பேங்கிங், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் அவேர்னஸ், ஸ்டாட்டிக், இது சொல்லி 4மே சேர்ந்து ஒரு கோர்ஸாகவும் இருக்குது. ஸோ இந்த கோர்சஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணுன்ற பட்சத்தில் கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்துங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எஸ்பெஷலி ஃபார் மெயின்ஸுக்காக கொண்டு வரது. ஓகே, டன். எல்லாத்தையும் சொல்லி முடிச்சாச்சு. ஓகே ப்ரோ, எப்பயும் போல தான் அட்டல் பென்ஷன் யோஜனா அப்படின்னு சொல்லி 2015 கொண்டு வந்தாங்க, மோடி கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லையா? எஸ், அதுக்கு முன்னாடி ஒன்று இருந்துச்சு. அதை ரீப்ளேஸ் பண்ணி தான் வந்து இதை கொண்டு வந்தாங்க. அதை ரீப்ளேஸ் பண்ணது எந்த ஸ்கீமை ரீப்ளேஸ் பண்ணாங்க? இது வந்து அஃபிஷியலி ரீப்ளேஸ்ட். இதுக்கு முன்னாடி பார்த்த எதுவுமே வந்து ரீப்ளேஸ் பண்ணனாலும் இன்ஸ்பயர் ஆகி மாற்றிருந்துருப்பாங்க. பட் இது வந்து அப்படியே ரீப்ளேஸ் பண்ண ஒரு ஸ்கீம். என்ன அப்படின்னா ஸ்வலாம்பன். ஓகேங்களா? ஸ்வாவலாம்பன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்பெல்லிங் எனக்கு ஒழுங்காக வரல, ஹிந்தி தெரியாது. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த வேர்டை பார்த்துக்கங்க. உங்களுக்கு தேவை, அதாவது கரெக்டாக உங்களுக்கு ஸ்பெல் பண்ண தெரியும், ஸ்பெல் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸ்வலாம்பன் ஸ்கீம் அப்படின்றது இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் வந்து லான்ச் பண்ணாங்க. நேஷ்னல் பென்ஷன் சிஸ்டம். இது வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்குங்க. ஓகேவா? இது ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு. இந்த ஃப்ரேம் ஒர்க் கீழே லான்ச் பண்ணியிருக்காங்க. பர்டிகுலராக யாருக்கு டார்கெட் பண்ணினா அன்ஆர்கனைஸ்ட் குரூப்பை வந்து டார்கெட் பண்ணி, அதே மாதிரி இதை கான்ட்ரிபியூட் பண்ணுற போது வருஷத்துக்கு 1000 ரூபா. ஓகேவா? வருஷத்துக்கு எவ்வளோ? 1000 ரூபா அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து இந்த எலிஜிபிளான சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணும். 18 to 60 இயர்ஸ். ஓகேங்களா? ஏஜ் குரூப் வந்து 18 to 60 இயர்ஸ். அதே மாதிரி என்கரேஜ் வாலண்டியர் சேவிங்ஸ். இது வந்து எதை என்கரேஜ் பண்ணுது அப்படின்னா, வாலண்டியர் ரிட்டைர்மெண்ட் அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து என்கரேஜ் பண்ணுது. ஓகே, இந்த ஸ்கீமே பார்க்க நல்லா தான் இருக்குது. அன்ஆர்கனைஸ் குரூப்புக்கு தான் இது பண்ணியிருக்காங்க. 1000 ரூபா கவர்மெண்ட்டே கொடுக்குது. என்பிஎஸ் ஃப்ரேம் ஒர்க்கில் கவர்மெண்ட் தான் கொடுக்குது. அப்படின்றப்போ இதில் என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மக்கள் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்களோ, இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்களா, சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வச்சும், எத்தனை வருஷம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வச்சும்
அதே மாரி மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ் ஓகேங்களா? இப்போ வந்து இந்த ஃபண்ட் எல்லாத்தையுமே குடுக்குறாங்கன்னா, எ ஸோ குட்டி குட்டியா மந்த்லி ஃபண்ட் எல்லாருமே கலெக்ட் பண்றாங்க அப்படின்னா, ஒரு பீரியட் ஆஃப் டைம்க்கு வந்து இத கலெக்ட் பண்ணுவாங்களா? ஒரு பீரியட் ஆஃப் டைம்க்கு கலெக்ட் பண்ணுவாங்க. 60 வயசு வந்தோனே இத அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்ண மாட்டாங்க. சும்மா வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ண மாட்டாங்க. இப்ப கலெக்ட் ஆகுற ஃபண்ட ஷேர் மார்க்கெட்ல போயிட்டு லைக் டெப்ட் செக்யூரிட்டீஸ், ஈக்விட்டி, அதுக்கப்புறம் ஹைபிரிட் இந்த மாரி வந்து நெறையா ஃபண்ட்ஸ் இருக்கு. ஸோ நெறைய இதில இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் செக்யூரிட்டீஸ், பாண்ட்ஸு அதுலலாம் போட்டு இந்த ஃபண்ட வந்து மல்டிப்ளை பண்ணுவாங்க. இந்த ஃபண்ட மல்டிப்ளை பண்ணி ஓகேவா? மல்டிப்ளை பண்ணி வச்சுப்பாங்க. ஃபியூச்சர்ல வரும்போது இத வந்து நமக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி குடுப்பாங்க. ஸோ இந்த டைம் பீரியட வந்து பேரலலா பின்னாடி இருக்க கவர்மெண்ட் வந்து இத வந்து இன்வெஸ்ட்மென்ட்டா கன்சிடர் பண்ணும். ஸோ அதனால இந்த மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்றத வச்சும் அவங்களுடைய அமௌண்ட் வந்து டிட்டர்மைன் பண்ணப்படும். ஸோ ஸ்டாண்டர்டான பென்ஷன் கிடையாது. ஸோ இவ்ளோ கண்டிப்பா நாங்க குடுப்போம் அப்படின்ற மாரி எந்த விதமான ஸ்டாண்டர்டும் இல்ல. ஸோ தேர் வாஸ் நோ ப்ரீ டிஃபைன்ட் அண்ட் ஃபிக்ஸ்டு பென்ஷன் ஓகேங்களா? லைக் ரூ. 1000 ரூ. 5000 அந்த மாரி நாங்க குடுப்போம் அப்படின்ற மாரிலாம் கிடையாது. நீ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ற, எவ்வளோ வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ற, மார்க்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து உன்னோட அமௌண்ட் வந்து மல்டிப்ளை ஆகி கையில குடுப்போம் அப்படின்ற மாரி தான் இந்த ஸ்கீம் வந்து இருந்திருக்கு. ஓகேவா? ஈவன் அன்ஆர்கனைஸ்ட் செக்டார்ஸ் இது பண்ணாலும், அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டே கான்ட்ரிபியூட் பண்ணாலும், இந்த ஒரு பிரச்சனை இருக்கு. எவ்வளோ வரும்னு அட் குட் காஸ்ட் ஒரு யூட்டோப்பியன் ஸ்டேட்ல வந்து ப்ராபப்ளி ஒரு நல்ல அவுட்கம் வந்துச்சுன்னா, மோர் தேன் 5000 வந்துச்சுன்னா ஹாப்பி. பட் ஆனா வராம எனக்கு ஒரு ரூ. 1000 அந்த மாரி வருது அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு ஷூரான ஒரு கன்ஃபார்மான ஒரு விஷயமா தெரியல. மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லி வந்துருச்சுல. ஸோ அதனால இது கொஞ்சம் அவுட்டேட்டட் மாரி. அதாவது இது கொஞ்சம் அடி வாங்குன மாரி இருந்துச்சு. இதுல கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆயி இத அப்படியே ரீப்ளேஸ் பண்ணது தான் வந்து அட்டல் பென்ஷன் யோஜனா அப்படின்றது. ஓகேவா? ஸோ அப்படியே பாருங்க. என்பிஎஸ் அப்படின்னா வந்து என்னன்னா, ஒரு பென்ஷன் ஃப்ரேம்வொர்க். என்பிஎஸ்னா ஒரு பென்ஷன் ஃப்ரேம்வொர்க். யாரால ரெகுலேட் பண்ணப்படுதுன்னா, பிஎஃப்ஆர்டிஏ ஓகேவா? பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அண்ட் அத்தாரிட்டி. நமக்கு எப்படி ஸோ பேங்க்குக்கு எப்படி ஆர்பிஐயோ ஓகேவா? ஷேர் மார்க்கெட்டுக்கு எப்படி செபியோ, நேத்து பார்த்த இன்சூரன்ஸ் செக்டாருக்கு எப்படி ஐஆர்டிஏஓ டிஏயோ அதே மாதிரி பென்ஷனை ரெகுலேட் பண்ணுறதுக்கு வந்து பிஎஃப்ஆர்டிஏ அப்படின்றவங்க தான் பண்ணுவாங்க. ஓகேவா? அவங்களுக்கு கீழே வந்து கொண்டு வர ஃப்ரேம்வொர்க் தான் வந்து நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் ஃப்ரேம்வொர்க். இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குங்க. ஸோ இது எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 1 ஜான்வரி 2004 வந்து லான்ச் பண்ணாங்க. என்பிஎஸ் டயர் 1, டயர் 2, அதுக்கு அப்புறம் அட்டல் பென்ஷன் யோஜனா இதெல்லாம் அதுக்கு கீழே வரக்கூடிய ஸ்கீம்ஸ். இது எல்லாத்தையுமே வந்து என்பிஎஸ் அப்படின்னு சொல்லி தனியாகவே பார்ப்போம். ஓகேவா? நம்ம தனியாக பார்க்கலாம். இப்போதைக்கு இது என்னன்னு இது தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். ஓகேப்பா. இப்போ அடுத்து வந்து ஒரு கதை தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ ஒரு கதை ஒரு அட்டல் பென்ஷன் யோஜனா வருது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, அது எப்படி பின்னாடி இருந்துச்சுன்னு ஒரு கதை மாதிரி சொல்கிறேன். ஓகேவா? மாரிமுத்து அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காருங்க. அவர் வந்து என்னன்னா, அவருக்கு 24 வயசு ஆகுது. மேரிடு பர்சன். ஒரு டாட்டர் இருக்காங்க. டாட்டர் ஸ்கூலுக்கு போகிறாங்க. அவர் ஒரு டீ கடையில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேவா? அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி ஒரு சூழ்நிலையில் அவருக்கு வந்து வாங்கக்கூடிய சம்பளம் ஓகேவா? அவர் வரக்கூடிய வருமானம்ன்றது வந்து அவரோட டே டு டே செலவை பார்த்துக்கிறதுக்கும், அவங்கள ஃபேமிலியை பார்த்துக்கிறதுக்குமே போதுமானதாக இருக்குது. அப்படி ஒரு பர்சனுக்கு வந்து ஃப்யூச்சரை பற்றின ஒரு பயம் இருக்கும்ல. அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதே தெரியாது. அவருக்கு இபிஎஃப் அக்கௌண்ட் கிடையாது. ஏன்னா இபிஎஃப்ன்றது எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக. இவர் வந்து ஒரு அன்ஆர்கனைஸ்ட் செக்டாரில் ஒர்க் பண்ணுறாரு. பென்ஷனும் கிடையாது, இன்சூரன்ஸும் கிடையாது. இப்போது 2000 ஓகேவா? 2000 அந்த இது ஆயிருக்கு. அப்புறம் வந்து என்ன ஆயிருக்கு, அந்த மாதிரி வந்து இந்த ஸ்வாலம்பம் அப்படின்ற அந்த ஸ்கீமும் பற்றி வந்து அவருக்கு தெரியாது. மோரோவர் 2010 தான் அது இன்ட்ரடியூஸும் ஆயிருக்கு அப்படின்றத வச்சுக்கலாமே. இப்படி ஒரு சுச்சுவேஷனில் அவரோட சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதில் வச்சுருந்தாங்கன்னா சிட் ஃபண்டில் வச்சுருந்துருக்காரு. சிட் ஃபண்டில் வச்ச மனுஷன் என்ன ஆச்சுன்னா, அந்த சிட் ஃபண்ட்ஸ் வந்து பயங்கரமாக கொலாப்ஸ் ஆயிடுச்சு. சம் இஷ்யூஸ் ஏதோ ஒன்று ஆகி அந்த சிட் ஃபண்ட் வந்து இதாகிடுச்சு. ஓகேவா? அப்புறம் அவருக்கு என்ன பண்ணுவார், அவர் ரொம்ப கஷ்டத்தில் வந்து ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் ஃபினான்ஷியல் பர்டன் நிறையா ஆகி, அதுக்கப்புறம் விலைவாசி ஏற்றம் இந்த மாதிரி இருக்கும்போது அவரோட ஃபேமிலியை பார்த்துக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஓகேவா? அங்கேருந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணோம் அப்படின்னா ஓகேவா? அங்கேருந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணோம் அப்படின்னா அவருக்கு ஒரு 39 வயசு. லிட்ரலி 2019 அப்படி அந்த மாதிரி டைமில் வந்து அவரால் என்ன பண்ண முடியும், எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டாங்க. என்ன பண்ணுறது, அவங்க பொண்ணுக்கும் படிப்பு செலவு இருக்குது, என்னாலையும் உடம்பு சரியில்லாமல் போகுது, எனக்கும் ரிட்டையர்மெண்ட் வேணும், ஃபினான்ஷியல் சேஃப்டி கிடையாது. அந்த மாதிரி பயங்கரமாக புலம்பிகிட்டு இருக்காரு. புலம்ப ஆரம்பிச்சிட்டார் 2019. சாரி அவருக்கு 39 வயசு வருது அப்படின்னா வந்து ஒரு 15 வருஷத்தில் 15 வருஷம்னா என்ன 2015 அப்படி புலம்பிகிட்டு இருக்காரு. அப்போ தான் என்னாச்சு, உங்களை மாதிரி ஒரு பேங்க் ஆஃபீஸர் ஓகேவா, அவங்க போயிட்டு ப்ரோ இந்த மாதிரி வந்து பாருங்கண்ணா, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அட்டல் பென்ஷன் யோஜனான்னு சொல்லி இப்போ புதுசாக கவர்மெண்ட்டில் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. உங்கள் வயசும் 40க்குள்ளே தான் இருக்குது, கரெக்டாக 40 ஆக போகுது. 1500 ரூபாய்க்கிட்ட ரவுண்டாக வந்து ஒரு ப்ரீமியம் ஒன்று இருக்குது, அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று இருக்குது.
நீங்கள் என்ன தான் வந்து மாதம் ஒரு 10,000 கிட்ட சம்பாதிக்கிறீங்க, உங்கள் பொண்ணும் நல்லா படிக்குது, கவர்மெண்ட் காலேஜ்லேயும் வந்து அவங்களுக்கு நிறையா ஸ்கீம் இருக்குது, ஸோ உங்கள் பொண்ணோட படிப்பு செலவையும் பார்க்க தேவையில்ல அப்படின்றப்போ, இன்னும் அடுத்த ஒரு 20 வருஷத்துக்கு ரூ. 1,500 வரைக்கும் போடுங்கண்ணா, உங்களுக்கு வந்து மாதம் ரூ. 5,000 வரும் அப்படின்னு சொன்னப்போ அவருக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருக்குது. இதை பண்ணலாமா வேணாமா, இது நம்பலாமா வேணாமா அப்படின்னு. அப்புறம் வந்து அவங்க பொண்ணு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, அப்பா இதை நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம், இது வந்து எப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கீம் தான், கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி இதை போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, டெப்ட் செக்யூரிட்டிஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ரொம்ப சேஃபான ஒரு விஷயந்தான், இதை நீங்கள் வந்து நம்பி பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அவங்க அப்பாவை கூப்பிட்டு போய் அவங்க பொண்ணு வந்து அவங்க படித்த எஜுகேஷனை வச்சு ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்து போய் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து என்னென்ன ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போனோம்னாலே ஒரு ஜன்தன் யோஜனா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்தா நார்மல் 0 பேலன்ஸ் அக்கௌண்ட். ஸோ அதை பற்றி கவலைப்பட வேணாம், எல்லாத்தையுமே வந்து நார்மலாக தெரிஞ்சு வச்சுட்டு அவங்களுக்கு தேவையான இன்சூரன்ஸ் ஸ்கீமையும் போட்டு கொடுத்துட்டு அட்டல் பென்ஷன் யோஜனாவையும் போட்டு கொடுத்துருக்காங்க. அவங்க அப்பா கரெக்டாக 40 வயசு ஆகுது, அரௌண்ட் 1,500 கிட்ட வந்து மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட்டாக கொடுத்துட்டு ஆட்டோ டெபிட்டும் ஆயிடுது. ஓகேங்களா, ஆட்டோ டெபிட்டும் ஆகிவிடுது. ஆட்டோ டெபிட்டும் ஆகிறத எனேபிள் பண்ணி கொடுத்துட்டு அவங்க பொண்ணுங்க வந்துட்டாங்க. அவங்க அப்பாவும் இன்வெஸ்ட் பண்ணுறாரு, அவங்க பொண்ணும் படிச்சிருது, அவங்க பொண்ணு நல்ல வேலைக்கு போயிடுது. இப்போது 60 வயசு ஆனதுக்கப்புறம் அவருக்கு மாதம் 5,000 வந்து கரெக்டாக அவர் அக்கௌண்ட்டுக்கு வந்துடுது, டேரக்ட்லி இன்டூ ஹிஸ் அக்கௌண்ட். அவர் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக வந்துடுது 5,000. 60 வயசில் அவர் இண்டிபெண்ட் ஆகிட்டார் பாருங்கள். ஹீ டஸ் நாட் ஹேவ் டிபெண்ட் ஆன் ஹிஸ் டாட்டர். அவங்க டாட்டரை வந்து டிபெண்ட் பண்ணலை. அவரோட டீ பிஸ்னஸை லைட்டாக வந்து கண்டினியூ பண்ணுறாரு, ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல். அதே மாதிரி ஹி ஹேஸ் அ சென்ஸ் ஆஃப் டிக்னிட்டி அண்ட் செக்யூரிட்டி. ஏதோ ஒரு செக்யூரிட்டி எனக்கு மாதம் வருது அப்படின்றது மாதிரி. அதே மாதிரி ஹி பே ஹிஸ் மெடிசன்ஸ் அண்ட் டெம்பிள் ட்ரிப் ஃபார் ஹிஸ் ஓன் பென்ஷன். அவரோட ஓன் பென்ஷன்லேயே வந்து அவரோட செலவு எல்லாத்தையுமே பார்த்துக்கிறாரு. ஸோ அட்டல் பென்ஷன் யோஜனா வந்ததுக்கப்புறம் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் ஆயிருக்கா, ஓகேவா, இவ்வளோ பெனிஃபிட் ஆயிருந்துடலாம். ஸோ முன்னாடி எப்படி இருந்தார், இப்போ எப்படி இருந்திருக்காரு அப்படின்ற மாதிரி. ஓகேவா, சரி. இப்போ இந்த இடத்துல வந்து அவேர்னஸ் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்கல்ல, நான் வந்து இந்த கதையிலே சொன்னேன். ஸோ இந்த மாதிரி அவேர்னஸ் இல்லை, நாலேஜ் இல்லை அப்படின்றது ஏன் அப்போ அட்டல் பென்ஷனாக வந்து ஏன் வருது அப்படின்னா, ஸ்டில் இது வந்து ஒரு பேங்க்கோட டைப் ஆகிருக்கு அப்படின்றதுனால வந்து பீப்புள்ஸ் ஆர் கீப் ஆன் டார்கெட் சம்திங். ஸோ டார்கெட்லாம் செட் பண்ணுறாங்க, அவேர்னஸ் பில்ட் பண்ணுறாங்க, கேம்பெயின் போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால இந்த மாதிரி அட்டல் பென்ஷன் யோஜனா அப்படின்றது வந்து ஒரு மக்கள்கிட்ட இடையில தெரிய வருது. ஸோ அதனால தான் இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம், அந்த வேர்டை ஆட் பண்ணதுக்கும் அதே தான். இபிஎஃப் அப்படின்னு சொன்னப்போ எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொவைடட் ஃபண்ட். ஓகேவா, ஸோ இட்ஸ் அ ரிட்டையர்மெண்ட் சேவிங் ஸ்கீம்ஸ் ஃபார் அன் சேலரி எம்ப்ளாய்டு. ஓகேவா, இவர் வந்து அன்ஆர்கனைஸ் செக்டாரில் வருவார். அப்புறம் வந்து யாரால் ரெகுலேட் பண்ணுறாங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன், அவங்க தான் வந்து இதை பண்ணுறாங்க அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர். ஓகேவா, இதெல்லாம் தனித்தனியாக பார்ப்போம், ஜஸ்ட் இப்போதைக்கு என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த அட்டல் பென்ஷன் ஏபிஒய் இது வந்து எதனால வந்து இதோட அப்ஜெக்டிவ்ஸில் என்ன, கேரண்டீட் மினிமம் பென்ஷன் கொடுக்கணும் 1,000 5,000 ஸோ 1,000 2,000 3,000 4,000 5,000 இப்படின்ற டிஃப்ரெண்ட் ஸ்லாப் ரேட்ஸ் இருக்குது. ஒரு மனிதன், அதாவது ஒரு பர்சன் 16 அப்படின்ற ஒரு ஏஜ் அட்டன் பண்ணிட்டான் அப்படின்னா அவனுக்கு ரெகுலராக ஃபண்டு போகணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மினிமம் கேரண்டீட். அதே மாதிரி என்னது, ரெகுலர் சேவிங்ஸ் ஹேபிட். ஓகேங்களா, ஒரு ரெகுலரான சேவிங் ஹேபிட் வந்து ஸோ இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறோம், இட்ஸ் நாட் லைக் அ ப்ரீமியம். ஓகேங்களா, இது ப்ரீமியம் கிடையாது, இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் ரெகுலராக மாதம் வந்து அமௌண்ட்டை எடுத்துப்போம் அப்படின்றப்போ வந்து ஒரு நல்ல ஒரு சேவிங்ஸ் ஹேபிட்டை வந்து என்கரேஜ் பண்ணுது. அதுக்கப்புறம் வோல்டேஜ் இன்கம் செக்யூரிட்டி. ஸோ ஒரு வயசாகிட்டோம்னா அப்படின்னா வந்து இன்கம் செக்யூரிட்டி கொடுக்குது. ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன், எல்லாருக்கும் எல்லா சேவையும். ஸோ ஃபினான்ஷியலை பொறுத்த வரைக்கும் எல்லா சேவையும் போய் சேரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுது. அதே மாதிரி ஜன் சுரக்ஷா. ஓகேங்களா, ஜன் சுரக்ஷா மிஷினுக்கு வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுது. இதெல்லாம் தான் இதோட அப்ஜெக்டிவ்ஸாக இருந்திருக்கு. இதோட லான்ச் இயர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2015 லான்ச் பண்ணியிருக்காங்க, 9th May. ரொம்ப முக்கியம் யார் அப்படின்னா அருண் ஜேட்லி, அப்போது இருந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர். அவர் தான் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காரு. எங்கே லான்ச் பண்ணியிருக்காருன்னா நியூ டெல்லியில் லான்ச் பண்ணியிருக்காரு. இதோட நோடல் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ். ரெகுலராக பார்க்குறதா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ பாலிசி ஃபார்மேஷன், ஃபண்டிங் சப்போர்ட், ஓவர்சைட், ஸோ மானிட்டர்ஸ், இது எல்லாமே வந்து நோடல் மினிஸ்ட்ரி பார்த்துக்கும். எஸ்பெஷலி யாருன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபைனான்ஸ், அது வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி கீழே இருக்க ஒரு டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் ஃபைனான்ஸோட செக்ரட்டரி யார் அப்படின்னா வந்து டாக்டர் எஸ் நாகராஜ் அப்படின்றவர் தான். ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லியில் இருக்குது. ஓகே, இதை தாண்டி இதோட இம்ப்ளிமெண்ட் ஏஜென்சிஸ் யார் அப்படின்னா, இதை வந்து செயல்படுத்தணும்ல. ஸோ ஃப்ரேம் ஒர்க் போட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா இப்போ ரெகுலேட் பண்ணுறது யாருன்னா பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. ஓகேவா, அவங்க தான் வந்து இதை ரெகுலேட் பண்ணக்கூடிய ஆள். ஓகேவா, இது இவங்களோட விஷயங்கள் விஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரெகுலேட் அண்ட் சூப்பர்வைஸ் த பென்ஷன் ஸ்கீம்ஸ் இன் இந்தியா லைக் ஏபிஒய். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெகுலேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ரெகுலேட் அண்ட் சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி மேனேஜ் த ஃபண்ட் அண்ட் என்ஷூர் த சேஃப்டி. ஓகேங்களா, ஃபண்டை மேனேஜ் பண்ணுறதும் அதே மாதிரி சேஃப்டியை என்ஷூரும் பண்ணுவாங்க. ஓகேவா, இது பண்ணுவாங்க. அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ். ஸோ நம்ம ஆப்வியஸ்லி வந்து நான் சொன்ன மாதிரி வந்து இது எல்லாமே வந்து பேங்க்கு அல்லது ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இல்லைனா ஒரு
ஒரு பேங்க் மித்ராஸ் ஓகேங்களா, பேங்கிங் கரஸ்பாண்டன்ஸ் இவங்க கிட்ட தான் இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து அவைல் பண்ணிப்போம். ஸோ அவங்க கூட வந்து கோஆர்டினேட் பண்ணிக்கிறது, ஸோ அவங்க கூட வந்து ஒரு பிரிட்ஜை ஆக்ட் பண்ணுறதுக்கு இந்த பென்ஷன் ரெகுலேட்டரி ஃபண்ட் வந்து ஒர்க் ஆகும். அதே மாதிரி ப்ரொவைட் த கைட்லைன்ஸ் அண்ட் அ கிரீவன்ஸ் ரீஅட்ரஸல் மெக்கானிசம். ஸோ கைட்லைன்ஸ் அதுக்கப்புறம் இது, அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேட் த ஓவரால் ஃபங்க்ஷன் ஆஃப் ஏபிஓ அண்டர் த மினிஸ்ட்ரி. மொத்தமாக அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாத்தையுமே அவங்களே பார்த்துப்பாங்க. ஸோ எப்படி ஆர்பிஐ வந்து ஃபங்க்ஷன்ஸ் இருக்கோ அதே எல்லா ஃபங்க்ஷன்ஸும் பிஎஃப்ஆர்டிஐ கீழேயும் வரும். ஓகேப்பா. இப்போ நான் சொன்னேன்ல, இப்போ என்ன அப்படின்னா வந்து அமௌண்ட்டை வந்து பேங்க் கலெக்ட் பண்ணி பிஎஃப்ஆர்டிஐ கிட்ட கொடுத்துரும். இந்த அமௌண்ட்டை வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் உள்ள வரணும்ல. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் வரணும்ல, அது யார் வருவா? ஸோ அவங்க தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க இன்வெஸ்ட் பண்ணி இந்த அமௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே செக்யூராக பண்ணிப்பாங்க. இந்த அமௌண்ட்டை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட், ஏஎம்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஏஎம்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எவ்வளோ கலெக்ட் ஆயிருக்கு அப்படின்றது தான் வந்து மேக்ஸிமம் டார்கெட்டாகவே வந்து இந்த அடல் பென்ஷன் யோஜனா வைப்பாங்க. இந்த ஏஎம்யூவை யார் ரெகுலேட் பண்ணுறா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, என்ன காணா எங்கடா, ஓகே பின்னாடி வரும். இப்போதைக்கு இதோட அது வந்து ஏஎம்யூ, இதை வந்து ஒரு கம்பெனிஸ் ஓகேங்களா, லைக் வந்து கவர்மெண்ட் கம்பெனிஸ் அவங்க தான் வந்து இதை வந்து ஸோ கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் 2 கம்பெனிஸுமே வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணி இந்த அக்கௌண்ட்ஸை சேஃபாக வச்சுப்பாங்க. ஸோ பிஎஃப்ஆர்டியோட ஸ்டாட்டிக் பார்த்தோம் அப்படின்னா 2003 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பிகம் அ ஸ்டாச்சுட்டரி பாடி ஓகேங்களா, ஸ்டாச்சுட்டரி பாடியாக ஆயிருக்கு. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில் இருந்திருக்கு. இதோட பிகம் அ ஸ்டாச்சுட்டரி பாடி அண்டர் ஆக்ட் பிஎஃப்ஆர்டி ஆக்ட் 2013. அந்த ஆக்டில் வந்து இது வந்து தன்னிச்சையாக இயங்கக்கூடிய ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடியாக ஆகியிருக்கிறது. அதுக்கப்புறம் இதோட கரண்ட் சேர்மன் யாருன்னா தீபக் மோகன் அப்படின்றவங்க தான் பிஎஃப்ஆர்டியோட கரண்ட் சேர்மன். ஓகே, இது என்ன டைப் ஆஃப் செக்யூரிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஆப்வியஸ்லி வந்து சோஷியல் செக்யூரிட்டி. சோஷியல் செக்யூரிட்டிக்காக கொண்டு வந்து சென்ட்ரல் ஸ்பான்சர்ட் ஸ்கீம். இதோட ஃபினான்ஷியல் அவுட்லே அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நிமிஷம், லைக் நான் மேலே அங்கே சொன்னேன்ல இந்த ஏஎம்யூஸ் யார் வருவாங்க அப்படின்னு, இங்கே பாருங்கள், அந்த அசட்டை யார் ஃபண்டை வந்து மேனேஜ் பண்ணுவா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 3 பென்ஷன் ஃபண்ட் மேனேஜர்ஸ் உள்ள வருவாங்க. லைக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வருவாங்க, எல்ஐசி பென்ஷன் ஃபண்ட் அப்படின்னு அவங்களும் உள்ள வருவாங்க, அதுக்கப்புறம் எஸ்பிஐ பென்ஷன் ஃபண்ட் உள்ள வருவாங்க, யூடிஐ பென்ஷன் ஃபண்ட். இவங்க 3 பேர் தான் இந்த அசட் மேனேஜ்மெண்ட்டை வந்து இந்த ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணி செக்யூராக பார்த்துக்கிறது. இந்த 3 கம்பெனிஸ் தான் இவங்களை ரெகுலேட் பண்ணுறது தான் பிஎஃப்ஆர்டி. ஓகேவா, ஓகே டன்னு. அதுக்கப்புறம் இதோட ஃபினான்ஷியல் அவுட்லே, இது வந்து சென்ட்ரல் ஸ்பான்சர்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. ஸ்டில் நம்ம மேலே பார்த்த மாதிரியே தான் இதுக்கு எந்த விதமான இது இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர் மார்க்கெட்டில் க்ரோ ஆகும், திரும்பி அகைன் கொண்டு வந்து இங்கே கொடுப்பாங்க அப்படின்ற பட்சத்தில் இதில் எந்த இடத்துலையுமே வந்து கவர்மெண்ட் வந்து பட்ஜெட் வந்து அலோகேட் பண்ணல. ஓகேவா, ஸோ மெயினாக வந்து இந்த கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது இந்த இடத்துல ஒன்று வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த 1000 rupees அப்படின்றது வந்து என்ரோல் பண்ண எல்லாத்துக்குமே 5 வருஷம் இந்த 1000 rupees அப்படின்றது வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு 5 வருஷத்துக்கு 1000 rupees அல்லது அவங்க சூஸ் பண்ணதில் 50%. ஓகேங்களா, அவங்க சூஸ் பண்ணதில் 50% எது கம்மியாக இருக்கும், ஒன்று 1000 rupees கம்மியாக இருந்துச்சா 1000 rupees சூஸ் பண்ணுவாங்க. இல்லை அவங்க சூஸ் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் 50% வந்து 1000 விட கம்மியாக இருந்துச்சுன்னா அதை சூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ ரெண்டில் எது வருதோ அதை வந்து கவர்மெண்ட் வந்து 50% நாங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. ஓகேவா, ஸோ அது வந்தாங்க. இது ஏன் வந்தாங்க அப்படின்னா, நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல, மேலே பார்த்தோம்ல இந்த ஸ்வாம்வாலா அப்படின்றது அது உள்ளே இன்டகிரேட் ஆச்சு. ஓகேவா, அதை உள்ளே இன்டகிரேட் பண்ணதுனால அவங்களுக்கு ஆப்வியஸ்லி 50% வந்து இங்கே பாருங்கள், அதில் ஆப்வியஸ்லி உங்களுக்கு 50% இந்த 1000 rupees அப்படின்றது வந்து கொடுக்க ஆகணும். ஓகேவா, இங்கே இருக்க சப்ஸ்கிரைபர்ஸை போக வச்சிடக்கூடாது. அதே மாதிரி அந்த ஸ்கீமோட நம்ம ஸ்கீம் வந்து இது வந்து ஒரு மைனஸ் ஆக்கிடக்கூடாது. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு நெகட்டிவாக காட்டிடக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து இதை கொண்டு வந்தாங்க. அண்ட் மோர் ஓவர் இது வந்து ஃபஸ்ட் இயருக்கு மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் இயரில் முதல் 6 மாதத்துக்குள்ளே யார் வந்து என்ரோல் பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கு மட்டுமே கொண்டு வந்த ஸ்கீம் தான். ஸோ அவங்களுக்கு மட்டும் தான் அந்த 50% அலோகேஷன்றது. ஓகேவா, கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன். ஸோ இதில் வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுச்சு. ஓகேங்களா, கவர்மெண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுச்சு. அந்த அமௌண்ட்டை யார் பே பண்ணா அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீஸ் அவங்க தான் வந்து பே பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு பட்ஜெட் ஒதுக்கும் போது அந்த பட்ஜெட்டில் இருந்தால் இந்த 50% வந்து பே பண்ணாங்க, நாட் த்ரூ த அட்டல் பென்ஷன் யோஜனா. ஸோ இந்த ஸ்கீமுக்கு எந்த விதமான பட்ஜெட்டும் ஒதுக்கப்படல. அடுத்து ரெண்டாவதாக பண்ணக்கூடியது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சப்போர்ட். ஸோ இந்த ப்ரோக்ராமை வெளியே கொண்டு போகிறது, டிஜிட்டல் ஆன்போர்ட் பிளாட்ஃபார்ம்ஸு, மொபைல் அப்ளிகேஷன், ஸோ இதெல்லாமே வந்து கிரியேட் பண்ணாங்க. இந்த கிரியேட் பண்ணதும் யார் வந்து பே பண்ணாங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் அண்ட் சர்வீசஸ் அவங்க தான் வந்து பே பண்ணாங்க. ஓகேவா, ஸோ தட்ஸ் இட். இப்போதைக்கு உங்களுக்கு புரிஞ்சா, இப்போதைக்கு இந்த அட்மினிஸ்ட்ரேஷனும் டிஎஃப்எஸ் அவங்க தான் பே பண்ணாங்க, இந்த கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷனும் பே பண்ணாங்க. ஸோ இதை தாண்டி வந்து வேறு எந்த விதமான செலவுமே வந்து
கவர்மெண்ட்டுக்கு இந்த அடல் பென்ஷன் யோஜனால வராது. இந்த மல்டிப்ளை ஆகிறது எல்லாமே வந்து இந்த கம்பெனிஸ் பார்த்துப்பாங்க. இந்த கம்பெனிஸ் வந்து சேஃப் அண்ட் செக்யூரா அவங்க ஃபண்ட்ஸ் எல்லாத்தையுமே வச்சுப்பாங்க. மோர் ஓவர் இதுவும் ஒரு டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றதுனால எந்த விதமான பட்ஜெட்டும் ஒதுக்கப்படல. இதோட முக்கியமான டார்கெட் யாருன்னா 18லேருந்து 40 இயர்ஸ்க்குள்ளே இருக்கவங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொடுக்கணும். ஒரு பென்ஷன் வந்து இன்க்ளூசிவாக இருக்கணும் அப்படின்ற ஒரு டார்கெட்டை வந்து செட் பண்ணாங்க. சரிங்களா, ஜென்ரலாக வந்து ஒரு டார்கெட் செட் பண்ணாங்க. அண்ட் மோர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீஸ், ஓகேங்களா, இவங்க என்ன பண்ணாங்கன்னா பேங்கிங் அண்ட் இன்ஸ்டிடியூஷனுக்கு அஃபீஷியல் ஆஃபீஸ் மெமோரண்டம், ஓகேங்களா, ஒரு ஓஎம் கொடுத்துருக்காங்க. எப்போ ஜூன் 24, 2024 இதை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த அஃபீஷியல் மெமோரண்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு பிரான்ச்சுக்கு ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது, ஓகேங்களா, குறைஞ்சது இவ்வளோ டார்கெட்ஸ் அட்டன் பண்ணணும். ஸோ பப்ளிக் செக்டார் கம்பெனியாக இருந்திருந்தால் 90, ஓகேங்களா, வருஷத்துக்கு ஒரு பிரான்ச்சில் 90 அடல் பென்ஷன் யோஜனாஸ் போட்டிருக்கணும். ரீஜனல் ரூரல் பேங்காக இருந்தாலும் 90 போட்டிருக்கணும். மேஜர் ப்ரைவேட் பேங்க்ஸாக இருந்தால் 70 போட்டிருக்கணும். ஸோ ப்ரைவேட் பேங்க்ஸ் அப்படின்றப்போ 70. அதே ஸ்மால் ஃபினான்ஸாக இருந்தால் 65, கோஆப்ரேட்டிவாக இருந்தால் 20, இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸாக இருந்தால், ஸோ இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் இஸ் நவ் பிகமிங் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பேமெண்ட் மோடுக்குள்ளே உள்ளே வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஃபினான்ஷியல் செக்டாருக்குள்ளே வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து 30%. நம்ம மேலே பார்க்கும்போதே பார்த்தோம், போஸ்ட் ஆஃபீஸ் த பிக்கஸ்ட் காம்படிஷன் ஃபார் பேங்கிங் செக்டர், ஓகேவா. ஸோ அவங்களும் ஒரு 30 டார்கெட் செட் பண்ணியிருக்கணும். பேமெண்ட் பேங்காக இருந்தால் அவங்களுக்கு வந்து எந்த இடத்துலையுமே வந்து ஒரு லோக்கல் பிரான்ச்சஸ் இருக்காது. ஸோ அவங்களுக்கு ஓவராலாக வந்து 2 lakhs, சரிங்களா, 2 lakhs வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பேங்க் வந்து 2 lakhs வரைக்கும் சொல்கிறாங்க. ஓகே, இந்த அளவுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி என்ன அப்படின்னா வந்து 70%, ஓகேங்களா, 70% இப்போ ஃபஸ்ட் இயர் இதை ரெகுலராக போட்டிருக்காங்கன்னா ஆட்டோ டெபிட்டில் அது பாட்டுக்கு எடுத்துகிட்டே இருக்கும். ஸோ ஆட்டோ டெபிட்டில் அந்த ரெகுலராக வந்து வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுனால வந்து இந்த 70%, அட்லீஸ்ட் 70% பர்சிஸ்டன்சி வேணும். அங்கேருந்து அவங்க கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அதில் ஆட்டோ டெபிட்டில் காசு இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து அது வந்து டெபிட் ஆகுது. ஸோ அந்த இடத்துல வந்து கேன்சல் ஆயிரும். அந்த கேன்சல் ஆகாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி மினிமம் டார்கெட் வந்து 70%க்கு வச்சுருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த டார்கெட் செட் ஃபார் த பேங்கிங் இண்டஸ்ட்ரீஸ். ஓவரால் டார்கெட் என்னென்னா இவ்வளோ தான். ஓகே, அதை தாண்டி அப்புறம்னா எலிஜிபிலிட்டி என்னென்னா கண்டிப்பாக இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். என்ஆர்ஐயாக இருந்தால் இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் 18லேருந்து 40. ஏன் 40 அப்படின்னா டைம் டியூரேஷன் அப்படின்னு இருக்குல்ல, 20 இயர்ஸுக்காவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதான் வந்து 60 இயர்ஸில் வரும்போது அவங்களால வந்து இந்த பென்ஷனுக்கு வந்து அவைல் ஆக முடியும். ஸோ எல்லா கால்குலேஷன்ஸ்லாம் பண்ணி பார்க்கும்பொழுது 40 வயசில் அட்லீஸ்ட் 40 வயசு இருக்கணும். மேக்ஸிமம் அட்லீஸ்ட் 40 வயசு இருந்தால் தான் உங்களுக்கு 60 இயர்ஸில் ஒரு 5,000 rupees பென்ஷனாக வர வைக்க முடியும். ஸோ அதுதான் வந்து ரீசன். அதுக்கப்புறம் கண்டிப்பாக பேங்க் அக்கௌண்ட் வேணும், கேஒய்சி ப்ராப்பராக பண்ணியிருக்கணும், ஆட்டோ டெபிட்டை வந்து மேண்டேட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி இதோட வித்ட்ராயல் ஃபேஸ், ஓகேங்களா, அதை வித்ட்ராயல் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுல. ஸோ வித்ட்ராயல் வந்து எப்படி பண்ணணும், வித்ட்ரால்ன்றேன். ஸோ இந்த ஆட்டோ டெபிட் அப்படின்றத வந்து அன்லைக், ஓகேங்களா, இந்த ப்ரீமியம்லாம் வந்து இயர்லி ஒன்ஸ் எடுக்கிற மாதிரி இல்லாமல் மந்த்லி ஒன்ஸ் எடுக்கலாம். ஸோ மோஸ்ட் காமனாக மந்த்லி தான் யூஸ் பண்ணுவாங்க. குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, ஓகேங்களா. இந்த இந்த மூணு இதில் வந்து எப்படி வேணாலும் நம்ம தான் சூஸ் பண்ணணும். நம்ம சூஸ் பண்ணி சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த ஆட்டோ டெபிட் வந்து 3 மாதத்துக்கு இருக்கோ இல்லை 6 மாதத்துக்கு இருக்கோ எடுத்துப்பாங்க. ஸோ தட்ஸ் இட். அதே மாதிரி நாமினேஷன், சரிங்களா, நாமினியாக இருக்கும்பொழுது இதை வந்து இந்த ஸ்கீம் அப்ளை பண்ணும்பொழுதே வந்து கண்டிப்பாக சூஸ் பண்ணியிருக்கணும். நாமினி யார் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணியிருக்கணும். அது வந்து கண்டிப்பாக கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஸ்பௌஸ் தான் வந்து கண்டிப்பான நாமினியாக வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்பர் ஆஃப் ஏபிஒய் அக்கௌண்ட்ஸ், ஓகேங்களா, எத்தனை அட்டல் பென்ஷன் யோஜனாஸ் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னா ஒன்று தான் வச்சுக்க முடியும். பட் ஆனால் சேம் டைம் மித்த ஸ்கீமில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், ஓகேங்களா. மித்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணவங்க தாராளமாக இப்போ இபிஎஃப்ஓ வச்சுருக்கவங்க பண்ணிக்கலாம், அப்புறம் என்பிஎஸ் லைட் வச்சுருக்கவங்க பண்ணிக்கலாம், அப்புறம் ப்ரைவேட்டாக இருக்க பென்ஷன் ஸ்கீம்லையும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களும் அவங்களும் ஏபிஒயில் பண்ணலாம். ஆனால் ஏபிஒய் ஒன்று தான் பண்ண முடியும், ஓகேவா. தட்ஸ் இட். இதெல்லாம் வந்து ஒரு கண்டிஷன்ஸ். யார் எலிஜிபிள்னா மைனஸ் வந்து எலிஜிபிள் கிடையாது, 40 வயசுக்கு மேலே இருக்கவங்க எலிஜிபிள் கிடையாது, ஃபாரின் சிட்டிசன்ஸ் அண்ட் என்ஆர்ஐஸ் வந்து எலிஜிபிள் கிடையாது. இதிலேருந்து வெளியே வரோம், ஓகேங்களா. இதிலேருந்து வெளியே வரோம் அப்படின்னா வந்து இப்போ ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து இறந்துட்டாங்க, ஸோ 60 இயர்ஸ்க்கு முன்னாடியே இறந்துட்டாங்கன்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்களா, அவங்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கதை வந்து எய்தர் 2 ஆப்ஷன் இருக்குது. லைக் வந்து ஒரு லம்சம் அமௌண்ட்டாக ஸ்பௌஸ்கிட்டே கொடுத்துடலாம். இல்லை அப்படின்னா வந்து ஸ்பௌஸ் வந்து மிச்சம் இருக்க டைம் டியூரேஷனை அவங்க அந்த ப்ரீமியம் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு 60+ அவங்க 60 ஆகணப்போ, ஓகேங்களா, சப்ஸ்கிரைபர் 60யோட ஏஜை வந்து தாண்டிட்டாங்க. ஈவன் ஆஃப்டர் டெத் அவங்களோட ஏஜ் வந்து 60ன்றதை தாண்டிடுச்சு அப்படின்னா ஸ்பௌஸுக்கு வந்து அந்த பென்ஷன் வந்து வர ஆரம்பிச்சிருங்க. ஸோ அதே டைமில் இது கண்டினியூ ஆகிட்டு இருக்கும்போது இன்கேஸ் ஆஃப் ஸ்பௌஸும் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குல்ல
அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் ரிட்டர்ன்ஸ் அவரோட ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ணியிருப்பால அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வந்து ப்ராஃபிட்ஸ் இருக்கும்ல, அது அப்பார்ட் ஃப்ரம் பென்ஷன் போனதுக்கப்புறம் மிச்சம் எவ்வளோ இருக்கோ அதை வந்து நாமினிஸ் கையில் வந்து லம்சமாக கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ அவங்களோட பசங்க யாராக இருந்தாங்கன்னா லீகல் ஹையர்ஸ்க்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ திஸ் ஹவ் அவங்க வெளியே போயிட்டாங்கனாலும் ஒர்க் ஆகும். டைப்ஸ் ஆஃப் ஸ்கீம் அப்படின்னா இதுவும் ஒரே ஒரு சிங்கிள் ஸ்கீம் தான். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த இன்வெஸ்ட்மெண்ட், நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், அதே மாதிரி எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து வந்து இந்த பென்ஷன் அப்படின்றதும் மாறும். ஸோ 1000 ரூபாய், 2000 ரூபாய், 3000 ரூபாய், 4000 ரூபாய், 5000 ரூபாய் பெர் மந்த் வந்து நமக்கு வேணும் அப்படின்றது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த சப்ஸ்கிரைபர்ஸ். நான் வந்து மந்த்லி எவ்வளோ பே பண்ண போகிறேன் அப்படின்றதையும் அவங்க ஏஜ் ஃபேக்டரையும் வச்சு டிசைட் பண்ணக்கூடியதான் இது எல்லாமே. இப்போ ஃப்ரீக்வன்சி அப்படின்றது மேக்ஸிமம் மந்த்லி தான் சூஸ் பண்ணுவாங்க. குவார்ட்லியும் இருக்குது, ஹாஃப் இயர்லியும் இருக்குது. கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட் அப்படின்றது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த ஏஜ் அண்ட் பென்ஷன். ஓகேவா? 60 வயசு ஒருத்தவங்களுக்கு ஆயிடுச்சுனாலே அவங்களுக்கு பென்ஷன் வர ஆரம்பிச்சிடும். ஸோ 40 முடிஞ்சு அப்படின்னா ஓகே. இங்கே பாருங்கள், 18 வயசில் ஒரு பையன் வந்து, ஓகேங்களா, 18 வயசில் ஒரு பையன் எனக்கு மாதம் 60 வயசு, அவனுக்கு 60 வயசு ஆகும்பொழுது எனக்கு 1000 ரூபாய் வந்தால் போதும் அப்படின்னா வந்து இப்போ மாதம் 42 ரூபா கட்டினா போதும். அதே இது எனக்கு 5000 ரூபாய் வரணும்னா 210 ரூபா கட்டணும் இந்த 18 வயசில் உள்ள பையன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஏஜுக்கும் ஒரு ஏஜில் இருக்கவங்களுக்கும் ஒரு ரேட்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ 40 வயசில் இருக்க ஒரு ஆள் வந்து எனக்கு 1000 ரூபாய் போதும் அப்படின்னா 291 ரூபாய் கட்டணும் அவரோட இதுலேருந்து. அதே இது இல்லை எனக்கு இது வரைக்கும் வந்துட்டா போதும் அப்படின்ற மாதிரி, அதாவது எனக்கு 5000 ரூபாய் தான் வேணும் அப்படின்னா 1500 ருபீஸ், அரௌண்ட் 1500 ருபீஸ் கிட்ட பே பண்ணணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து சார்ட்டு. ஸோ இந்த சார்ட்டை வந்து ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? அண்ட் இதுக்கப்புறம் வந்து இதுலேருந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள். சப்ஸ்கிரைபர் வந்து ஸோ கேரண்டீட் பென்ஷன் ஸ்கீம், ஓகேங்களா, 1000 ரூபாயிலேருந்து 5000 ரூபாய் வரைக்கும் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்து வந்து அது மாறும். அதுக்கப்புறம் லாங் டேர்ம் சேவிங்ஸாக பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் இது வந்து முக்கியமாக யாருக்கு அப்ளிகபிள்னா அன்ஆர்கனைஸ் செக்டார்ஸ்க்கு. சரிங்களா? நம்ம சொன்ன கதையில் வச்சு அவங்களால கெஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து ஒரு கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் வந்து முன்னாடி இருக்கிறவங்களுக்கு, இது வந்து எப்போ ஜூன் 1லேருந்து டிசம்பர் 31 என்ரோல் பண்ணவங்களுக்கு இந்த 50% இது இருக்கும். ஸோ பிகாஸ் ஆஃப் இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கீம் இந்த மாதிரி ஒரு இதை வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. ஓகேவா? அதனால் வந்து அந்த ஸ்கீம் வந்து பெட்டர் அப்படின்னு சொல்லி நினச்சிடக்கூடாதுன்றதுக்காக இதை வந்து கொண்டு வந்தாங்க. இது வச்சுருந்துருக்காங்க. அண்ட் மோர் இட்ஸ் டைப் ஆஃப் எப்படி சொல்கிறது, ஒரு பிஸ்னஸ் இல்லை ஒரு அட்ராக்ஷன், ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காகவும் இந்த இது வந்து கண்டினியூ பண்ணாங்க. பட் கவர்மெண்ட் வந்து நாட் ரெடி டு ப்ரொவைட் 50%. அதுங்களா? ஏன்னா வந்து கேம்பெயின் அதிகமாகும் போது பார்ட்டிசிபேஷன்ஸ் அதிகமாகும். ஸோ கவர்மெண்ட் வந்து எல்லாத்துக்கும் ப்ரொவைட் பண்ண முடியாது அப்படின்றதுனால இது வந்து அப்படியே கேன்சல் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் இது வந்து ஒரு குட் மூவ், ஒரு பெனிஃபிட்டாக வந்து அப்போ என்ரோல் பண்ணுறவங்கள பார்க்கப்படுது. ஸோ தீஸ் ஆர் த பெனிஃபிட்ஸ். அதுக்கப்புறம் மோர் ஓவர் இது வந்து அஃபோர்டபுள். ஒரு அன்ஆர்கனைஸ் செக்டாரில் இருக்காங்கன்னா திடீர்னு இங்கே ஒரு நாள் வந்து சென்னையில் இருக்க பர்சன் வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து திருநெல்வேலி வந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியான ஒரு செக்டார் தான் அந்த அன்ஆர்கனைஸ் செக்டார்ஸ் பீப்புள் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேலைன்றது நிரந்தரம் கிடையாது. அதனால வந்து அவ்வளோ அஃபோர்டபுள். சரி, நீ அங்கே போயிட்டாலும் பிரச்சனை இல்லை, பேங்க் அக்கௌண்ட்டில் உனக்கு காசு வருது அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் எங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே தான் அங்கே ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஸோ அதனால் வந்து இது ரொம்ப ஃப்ளெக்சிபிளான ஒரு அக்கௌண்ட்டு. அதே மாதிரி ஒரு லாங் லைஃப், ஓகேங்களா, ஸ்பௌஸுக்கும் பெனிஃபிட். ஒரு அன்ஆர்கனைஸ் செக்டாரில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் இன் கேஸ் ஆஃப் ஏதாவது சம்திங் அப்படின்னா வந்து மோர் தேன் ஒரு ஒயிட் கலர் ஜாபில் இருக்கவங்களோட ப்ளூ கலரில் இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் செக்யூரிட்டிஸ்ன்றது வந்து கம்மி. ஸோ அவங்க ஸ்பௌஸ்க்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும், நாமினிக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ 2 பேருமே இறந்துட்டாங்க அப்படின்றப்போ நாமினிஸ்க்கு வந்து அவங்க 2மே இல்லாத ஒரு பட்சத்தில் வந்து இந்த அமௌண்ட் அப்படின்றது வந்து ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்கும். ஈஸியாக வந்து என்ரோல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி போர்ட்டபிள், நான் சொன்ன மாதிரி மினிமைஸ் த ரிஸ்க். ஃபியூச்சரில் வந்து 6 வயசுக்கு அப்புறம் வந்து என்னால் வந்து என்னோட ஃபிசிக்கல் ஒர்க்கை நம்பி இருக்க முடியாது அப்படின்றவங்களுக்கு வந்து மாதம் காசு வருது அப்படின்றப்ப கொஞ்சம் சில் பண்ணலாம். ஸோ தட்ஸ் இட். ஸோ இதெல்லாமே வந்து பெனிஃபிட்ஸாக வந்து பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் வந்து இது சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஹியூஜ் சக்ஸஸ் தான், யாரும் இல்லைன்னா சொல்ல முடியாது. ஸோ அப்படி ஒரு சக்ஸஸ்க்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து முக்கியமாக வந்து டார்கெட் பண்ணது அன்ஆர்கனைஸ்ட் பீப்புள்ஸ். அதே மாதிரி கவர்மெண்ட் வந்து கேரண்டீட் பண்ணுது. அதே மாதிரி கவர்மெண்ட் கேரண்டீட் ஃபண்ட் 5000 ரூபாய் வந்து எனக்கு 60 வயசுக்கு அப்புறம் வரும் அப்படின்றது வந்து சந்தேகமே வராது. ஏன்னா அதுக்கு பின்னாடி யார் இருக்கா? கவர்மெண்ட் இருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து ஏமாற்ற முடியாது, ஏமாற்றிட்டு ஓட முடியாது. ஸோ கவர்மெண்ட் கேரண்டீட் ஃபண்ட் அப்படின்றது ஒரு பெரிய சக்ஸஸாக பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் வந்து டிஜிட்டல் பேமெண்ட்ஸ், ஆட்டோ டெபிட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஆட்டோ டெபிட், இந்த டேரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து டிஜிட்டலாக வந்து இன்டெகிரேட் பண்ணதுனால ஒரு பெரிய சக்ஸஸ். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கோஆர்டினேஷன். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் பாருங்கள் வந்து இனிஷியலி 5 years co-coordination and eligible candidates encourage yearly participation and increase the subscriber base. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆஃபர்ஸ் கொடுக்கும்போது ஸ்டார்டிங்கில் கொடுக்கும்பொழுது சப்ஸ்கிரைபர் பேஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த கவர்மெண்ட்
கவர்மெண்ட் வந்து பண்ணதுக்கான காரணம் சோஷியல் அவேர்னஸ். ஸோ ஈவன் தோ வந்து இது என்னதான் வந்து ஒரு ஸ்கீமாக கொண்டு வந்திருந்தாலும் பேரலாக கவர்மெண்ட் வந்து இந்த அவேர்னஸ்க்கும் ஃபினான்ஷியல் லிட்ரஸிக்கு ஒரு எஃபர்ட் போட்டாங்க. அந்த எஃபர்ட் வந்து இதோட சக்ஸஸ்க்கு வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். நாட் ஓன்லி ஃபார் அட்டல் பென்ஷன் யோஜனா, ஜீவன் ஜோதி யோஜனா, அதுக்கப்புறம் சுரக்ஷா பீமா யோஜனா, இது எல்லாத்துக்குமே வந்து இந்த அவேர்னஸ் அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணுச்சு. ஓகேவா? ஸோ என்னதான் வந்து ஒரு 80% வந்து அந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே நல்லா இருந்தாலும் 20% அப்படின்றது வந்து இந்த அவேர்னஸும் அதே மாதிரி இந்த பேங்க்ஸ் இந்த மாதிரி செக்டார்ஸ் கிட்ட வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ண சொன்னதுனாலையும் தான் வந்து இது வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் ஆச்சு. அப்புறம் இதோட ஃபேஸஸ்லாம் பார்த்தோம்னா மொத்தம் 3 ஃபேஸ். ஓகேங்களா? மொத்தம் 3 ஃபேஸ். ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்டிங் ஃபேஸு. ஸோ ஃபஸ்ட்டு 1 இயர், அதுக்கப்புறம் 3 இயர்ஸ் பார்த்தீங்க, அதுக்கப்புறம் வந்து 3 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எக்ஸ்பான்ஷன் அண்ட் கன்சாலிடேஷன். ஸோ அது வளர்ச்சி அதே மாதிரி அந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து செகண்ட் ஃபேஸ். தேர்ட் ஃபேஸ் வந்து டிஜிட்டல் இன்டெகிரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் இன்னும் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணி கொடுக்குது. அது நல்லா வளர்ந்துருச்சு, இன்னும் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணுது அப்படின்னா இன்னும் நல்லா பயங்கரமாக வளருது அப்படின்னு சொல்லி 3 ஃபேஸாக வந்து பிரிக்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் த 3 ஃபேஸஸ். அதுக்கப்புறம் வந்து இதோட டைம் லைன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜூன் 1, 2015 அப்போ இதோட இது வந்து அஃபீஷியலாக லான்ச் பண்ணப்பட்டிருந்தாலும் ஓகேங்களா, யாருக்காக? அன்ஆர்கனைஸ் செக்டார்ஸ்க்காக வந்து லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த ஜூன்லேருந்து டிசம்பர் இந்த 6 மாதத்தில் யார் யார் வந்தாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த கான்ட்ரிபியூஷன்ன்றது வந்து 50% கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது எலிஜிபிள் அப்படின்ற ஒரு டைம் அப்படின்ற ஒரு ஃபேஸ் போயிட்டு இருந்துச்சு. ஜனவரியிலேருந்து என்னாச்சு, ஜனவரி 2016 இந்த கான்ட்ரிபியூஷனை வித்ட்ரால் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இந்த கான்ட்ரிபியூஷனை வித்ட்ரால் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போலேருந்து வந்து யார் யாரெல்லாம் என்ரோல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு 50% வந்து கவர்மெண்ட்லேருந்து கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் 2016 18 வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரூரல் அண்ட் செமி அர்பனில் பயங்கரமாக அவங்க வளர்ந்துருக்காங்க. எஸ்பெஷலி த்ரூ அ பேங்க்ஸ் அண்ட் போஸ்ட் ஆஃபீஸ். ஓகேங்களா? போஸ்ட் ஆஃபீஸ் ப்ளே அ ஹியூஜ் ரோல். ஓகேவா? இந்த 2 வருஷத்தில் பயங்கரமாக வளர்ந்துட்டாங்க. 2017 பொறுத்த வரைக்கும் ஓகே 2017 பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்டோ டெபிட் அப்படின்ற விஷயத்தை மேனிடேட் பண்ணி பயங்கரமாக வந்து மிஸ்டு பேமெண்ட்ஸ் அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட்ஸஸ் எல்லாத்தையுமே வந்து பயங்கரமாக வந்து ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து 2018 வந்து 1 crore அப்படின்ற ஒரு பேஸை வந்து ஸோ 1 கோடி பேர் வந்து இந்த அட்டல் பென்ஷன் யோஜனா போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சப்ஸ்கிரைபர்ஸ் பேஸ் வந்துச்சு. 2019 ஆதார் பேஸ்ட் இகேஒய்சி வந்து பண்ணாங்க. மொபைல் ஆப்ஸ் அந்த மாதிரி வந்து டிஜிட்டல்ஸில் வந்து கொஞ்சம் நிறையா கான்சென்ட்ரேட் பண்ணி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2020 அப்படின்னு பார்க்கும்போது 2 crores. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் க்ரோர் இந்த 2 வருஷத்துலேயே வந்து 2 கோடி சப்ஸ்கிரைபர்ஸ் பேஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் 2021 23 வரைக்கும் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் லிங்கேஜ் அதுக்கப்புறம் இந்த அவேர்னஸ் கேம்பெயின் இந்த மாதிரி விஷயத்தில் ஓவராக கான்சென்ட்ரேட் பண்ணி நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்தாங்க. 2024 பார்க்கும்போது ஓவர் 4 crores. ஓகேங்களா? 4 crore அட்டன் பென்ஷன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஸோ தீஸ் ஆர் த டைம் லைன்ஸ். ஸோ டைம் லைன் அப்படியே பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மாடர்ன் பென்ஷன் ஸ்கீம் ஃபார் ஓகேங்களா, இது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் மாடர்ன் பென்ஷன் ஸ்கீம் ஃபார் இன்ஃபார்மல் ஒர்க்கர்ஸ். சரிங்களா? இன்ஃபார்மல் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக மாடலாக வந்து இது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நேஷ்னல் லேபர் கோட், வேர்ல்டு பேங்க் அவங்கெல்லாம் கோட் பண்ணி எல்லா கண்ட்ரியும் இந்த மாதிரி வந்து என்கரேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த ஏபிஒயை வந்து காட்டுறாங்க. அந்த அளவுக்கு இது வளர்ந்துருக்கு. அதே மாதிரி இந்த ஏபிஒய் கான்ட்ரிபியூஷனால வந்து யுனைடெட் நேஷன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் SDG 1 அப்படின்னு சொல்லி நோ பவர்ட்டி அப்படின்றதுக்கும் SDG 8 டீசன்ட் ஒர்க் அண்ட் எக்கனாமிக்கல் growth அப்படின்ற ஒரு விஷயத்துக்கும் எக்கனாமிக்கல் செக்யூரிட்டி அண்ட் டு வல்னரபிள் பீப்புள்ஸ் இந்த மாதிரியான இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரு அச்சீவ்மெண்ட்ஸுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு. கான்ட்ரிபியூட் டு அச்சீவிங் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் இந்த SDG 1 SDG 8 இந்த மாதிரியான விஷயங்களை அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த அட்டல் பென்ஷன் யோஜனா ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து சொல்லலாம். ஸோ இதெல்லாமே இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து நேஷனல் அவார்ட் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அதுக்கு அவார்டு வாங்கியிருக்கு. இந்தியாஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கில் சென்டர் அதுக்கான அவார்டு வாங்கியிருக்கு. குளோபல் சோஷியல் செக்யூரிட்டி ஃபோரம் வந்து அவார்டு வாங்கியிருக்கு. அதுக்கப்புறம் இனோவேட்டிவ் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் அதுக்கு கீழேயும் வந்து இது வந்து அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு. அதுக்கப்புறம் இவங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா அஃபிஷியல் வெப்சைட். ஸோ அஃபிஷியல் வெப்சைட்டில் ஸோ எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் பேஸ் இருக்குது, எவ்வளோ ஏஎம்யூ இருக்குது, அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் ஸோ AUM எவ்வளோ இருக்குது, அதுக்கப்புறம் அவங்களோட எல்லா விஷயத்தையுமே வந்து இதில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். மொபைல் ஆப் அப்படின்னு சொல்லும்போது யுமாங் ஆப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் போனீங்கன்னா APY அதுக்கப்புறம் NPS அதர் பென்ஷன் ஸ்கீம்ஸோட அக்சஸ் வந்து ஸோ அவங்களோட அக்சஸை வந்து இந்த ஆப் மூலிமா வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ யூனிஃபைட் மொபைல் அப்ளிகேஷன் ஃபார் அ நியூ ஏஜ் கவர்னன்ஸ். ஓகேங்களா? இதான் இதோடைய ஃபுல் ஃபார்ம். ஓகேங்களா? அக்ரானமும் ரொம்ப முக்கியம். ஸோ அக்ரானம் பார்த்துக்கோங்க. ஓகே, அதை தாண்டி இந்த APY சப்ஸ்கிரைபர் பேஸ் அப்படின்னு சொல்லியிருக்குல்ல. ஸோ இந்த APY சப்ஸ்கிரைபர் பேஸ் அப்படின்றத வந்து சாரி சப்ஸ்கிரைபர் ஆப் அப்படின்ற இது வந்து NSDL கிரியேட் பண்ண ஆப்பு. அது வந்து என்ன அப்படின்னா கவர்னன்ஸ் ஸ்டேட்டஸ் அதுக்கப்புறம் ப்ராம் டீட்டெயில்ஸ் இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்ணுறதுக்கு இந்த APY சப்ஸ்கிரைபர் ஆப் அப்படின்றது வந்து NSDL கிரியேட் பண்ணதில் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கான்ட்ரிபியூஷன் கேலண்டர் இது எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது எல்லாமே வந்து இதில் பார்த்துக்கலாம்.
அதர் தேன் திஸ் நீங்கள் எந்த பேங்க்கில் இதை ஓப்பன் பண்ணீங்களோ அவங்களும் ஒரு ஸ்பெசிஃபைடாக ஒரு பேங்க் ஒரு ஆப் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஆப் மூலியமாகவும் உங்கள் ஸ்கீம் எப்படி ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தெலாம் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ப்ராப்பராக ரிவ்யூ பண்ணிக்கலாம். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் கைஸ். ஸோ இந்த பேங்க்கை வந்து ஸ்பெசிஃபைடாக பார்க்க தேவையில்ல, பட் தீஸ் 2 ஆப்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ மொபைல் ஆப் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. இதை தாண்டி வந்து ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்ட கேள்விகள், இல்லை டவுட்ஸ் வர கேள்விகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இதோட வித்ட்ராயல் மொத்தம் 3 வித்ட்ராயல் பார்த்தோம். ஸோ இன்கேஸ் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா ஸ்பௌஸ் கிட்ட போயிட்டு ஸ்பௌஸ் வந்து டிசைட் பண்ணிக்கலாம், எனக்கு லம்சமாக வேணுமா இல்லை வந்து நான் கண்டினியூ பண்ணி எனக்கு வந்து நான் இப்போ பென்ஷன் ஸ்கீமாக வச்சுக்கிறேன்னு சொல்லி ஸ்பௌஸ் முடிவு பண்ணலாம். இன்கேஸ் அவங்களும் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த மொத்த லம்சம் ப்ளஸ் வந்து மைனஸ் பென்ஷன் அமௌண்ட்டு போயிட்டு எவ்வளோ பென்ஷன் ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்றதை மைனஸ் பண்ணிட்டு அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் வந்துட்டு ப்ராஃபிட்ஸ் இது ரெண்டையுமே வந்து நாமினி கையில் வந்து லம்சமாக கொடுத்துருவாங்க. திஸ் இஸ் த ஃபஸ்ட் கேஸ். இல்லை அப்படின்னா 60 வயசுக்கு முன்னாடியே ரொம்ப பயங்கரமாக உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, இல்லை பெர்மனன்ட் டிசபிலிட்டி ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ இந்த டைமில் வந்து என்டையர் ப்ராசஸ் அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்க, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு அப்படின்றத பார்த்து லம்சமாக கையில் கொடுப்பாங்க. தேர்டு, வாலண்டியராக நான் வெளியே வரேன் அப்படின்னு சொன்னால் வந்து முக்கால்வாசி பேர் யாரும் வரமாட்டாங்க. இன்கேஸ் வராங்க அப்படின்னா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கோ அதுக்கப்புறம் சில சார்ஜஸ் பிடிச்சிட்டு அவங்கள வந்து ரிலீவ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? சரி, இப்போ போனவங்க திரும்பி ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னா மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக வந்து 40 இயர்ஸ்க்குள்ளே இருப்பாங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா என்ஆர்ஐஸ் வந்து இதை அப்ளை பண்ணலாமான்னா என்ஆர்ஐஸ் அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி அவங்க முன்னாடி இந்தியாவில் இருந்தாங்க, இந்தியாவில் இருக்கும்போது இந்த ஸ்கீம் அப்ளை பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஒரு என்ஆர்ஐ ஃபாரினில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறாங்கனாலும் எலிஜிபிள் கிடையாது. சரிங்களா? அது வந்து எலிஜிபிள் ஆகிடாது, அது ஒரு அஃபென்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து இந்த கான்ட்ரிபியூஷன் இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா வந்து ஒரு ஆக்சுவலாக வந்து இதை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணும்போது வந்து ஒரு 30 நாளைக்கு மேலே அந்த பேமெண்ட் பண்ணல அப்படின்னா அந்த மிஸ்கான்ட்ரிபியூஷன் ஆயிடுச்சுன்னா அக்கௌண்ட் வந்து ஃப்ரோசன் ஆயிரும். ஸோ இதை பற்றி பின்னாடி பார்ப்போம், பின்னாடி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இன்கேஸ் அந்த மிஸ் பண்ணிட்டோம், 30 நாள் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா என்னன்றதை பின்னாடி பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த பென்ஷன் அமௌண்ட் வந்து இந்த நான் நடுவிலே மாற்றிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா ஒரு 20 வயசில் ஆரம்பிக்கிறோம். 32 வயசில் எனக்கு 1000 ரூபா பத்தாது, எனக்கு கொஞ்சம் ஓவரில் கொஞ்சம் எனக்கு எக்ஸ்ட்ரா வந்து என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறப்போ நீங்கள் தாராளமாக வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ 1000 5,000 கூட மாற்றிக்கலாம் அட் த டைம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா? அதே மாதிரி இந்த பென்ஷன் டேக்ஸபிளா அப்படின்னு கேட்டால் இப்போ வரைக்கும் அது டேக்ஸபிள். ஸோ டேக்ஸு கீழே அது எடுத்துக்கல. இதுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டேக்ஸு கீழே வரும் அப்படின்றது வந்து கன்சிடர் பண்ணப்படலை. அதே மாதிரி டேக்ஸ் ஃப்ரீ அப்படின்றதுல தான் இருக்குது. அதே மாதிரி இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 60 வயசுக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க அப்படின்னா யாருக்கு போகும் அப்படின்றதையும் பார்த்தாச்சு. அதே மாதிரி பெனால்ட்டிஸ் அப்படின்றப்போ இந்த இடத்துல வந்துட்டான் பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ஒரு மந்த்தை ஃபிக்ஸ் பண்ணி அதாவது ஒரு மந்த்துக்கு இவ்வளோ கான்ட்ரிபியூஷன், ஸோ எவ்வளோ மந்த்து நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்களோ டிபெண்ட்ஸ் ஆன் நீங்கள் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான பெனால்ட்டிஸ் வரும். அதுக்கேற்ற மாதிரி என்னது ஃபைன் அமௌண்ட் வரும். ஸோ அந்த ஃபைன் அமௌண்ட் ரொம்ப கம்மி தான். இப்போ நீங்கள் 100 ரூபாய்க்குள்ளே கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 1 ரூபா அப்படின்ற பெனால்ட்டி, 100 ரூபாயிலேருந்து 500 ரூபாக்குள்ளே அப்படின்னா 2 ரூபா அப்படின்ற பெனால்ட்டி இங்கேயே பாருங்கள், இதிலே கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இதிலே கிளியராக இருக்குது பாருங்கள். ஸோ 100 ரூபா, 1 ரூபா, 2 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா. ஸோ இவ்வளோ தான் பெனால்ட்டி, ஒரு மாதத்துக்கு இவ்வளோ தான். மிஞ்சி போனால் 10 மாதத்துக்கு இது பண்ணாமல் இருந்தீங்கன்னா இதுக்கு போட்டிங்கனாலே 100 ரூபா தான், அதிகபட்சம் 100 ரூபா தான் பெனால்ட்டி. கிட்டத்தட்ட ஒரு 10 மாதம் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே 100 ரூபா பெனால்ட்டி போட்டு நீங்கள் போய்ட்டு ரெனியூ பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இது வந்து பெனால்ட்டியும், ஸோ இதோட சக்ஸஸ்க்கு வந்து இந்த பெனால்ட்டிஸும் இந்த பெனால்ட்டி ஸ்லாபும் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றது தான். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இன்கேஸ் அதை போடல அப்படின்னா வந்து அது அப்படியே ஸ்டாப் ஆகிடுமா. ஸோ பெனால்ட்டி பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த நடுவில் இருக்க மாதத்துக்கான காசையும் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அகைன் வந்து இதோட இந்த ஸ்கீம் வந்தீங்க நீங்கள் தாராளமாக கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ பெனால்ட்டிஸ் ஆட்டோ டெபிட்டில் வந்து அக்கௌண்ட்டில் இல்லைன்றப்போ இப்போ வந்து இந்த 6 மாதம் பேமெண்ட் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் ஃப்ரோசன் அக்கௌண்ட்டாக மாறிடும். 12 மந்த்தாக இருக்கும்போது டீஆக்டிவேட் ஆகிடும். 24 மாதத்துக்கு அப்புறம் இந்த கம்ப்ளீட்டாக இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க, பெர்மனெண்ட்டாக க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ 2 வருஷம் நீங்கள் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இதை இது பண்ணிக்கலாம். ஸோ சொன்ன மாதிரியே வந்து இந்த பெண்டிங் அதுக்கப்புறம் பெனால்ட்டிஸ் இது எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக பார்த்துட்டு உங்களுக்கு பெண்டிங் அமௌண்ட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டீங்கன்னா திரும்பி அகைன் இந்த ஸ்கீம்லேயே போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அன்லஸ் இது வந்து 24 மாதத்துக்கு முன்னாடி போயிட்டீங்க அப்படின்னா. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரீஃபண்ட் இஸ் கிரெடிட்டட் இன்கேஸ் எனக்கு இதெல்லாம் வேண்டாம். ஓகேவா? அதுக்கப்புறம் இல்லை எனக்கு நான் இன்னொரு கேள்வி வரும்ல. ஸோ இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா நான் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா பரவாயில்ல, இந்த 24 மாதம் ஸோ ஒரு 2 வருஷம் நான் ரெகுலராக பே பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் 24 மாதம் பே பண்ணி க்ளோஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த 2 வருஷத்துக்கு நான் கட்டின இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு ப்ளஸ் உங்களுக்கு கிடச்சிருக்க இன்ட்ரெஸ்ட்டு அதில் சில சார்ஜஸ் போக இந்த என்டையர் காசும் என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டுக்கு, ஓகேங்களா, நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை வச்சு தானே பே பண்ணியிருப்பீங்க, அந்த அக்கௌண்ட்டுக்கு ஜஸ்ட் மணியாக வந்து சேர்ந்துடும். ஸோ வந்து இதில் வந்து போட்டுருவாங்க. ஸோ இப்படி தான் வந்து இது ஒர்க் ஆகும். ஸோ இந்த பெனால்ட்டிஸ்
பெனால்ட்டிஸ் அப்படிலாம் வராது. நீங்க கன்டின்யூ பண்ணீங்க அப்படின்னா பெனால்ட்டி வரும். இல்ல அப்படின்னா வந்து இப்போ மறுபடியும் நான் பெனால்ட்டி கட்டிட்டு மறுபடியும் நான் வித்ட்ரா ஆகுன்றப்போ வந்து இந்த பெனால்ட்டிஸ் வந்து ரீஃபண்ட் கிடையாது. ஸோ நோ ரீஃபண்ட் ஆஃப் பெனால்ட்டிஸ். பெனால்ட்டிஸ்க்கு வந்து ரீஃபண்ட் கிடையாது. ஸோ தட்ஸ் இட். ஸோ இதை தாண்டி வந்து ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் அப்படின்னா வந்து கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணிடுறேன். அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிடுங்க. சரிங்களா? லைக் உங்களுடைய ஃபீட்பேக் வந்து ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோஸை வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் தட்ஸ் இட் கைஸ். ஸோ இன்றைக்கான கிளாஸ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு. ஹோம்ஒர்க்காக ஓகேங்களா? ஹோம்ஒர்க்காக வந்து ஸோ கமெண்ட்டில் வந்து என்ன போஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா ஸோ கொஞ்சம் என்கேஜ்மெண்ட் வேணும் அப்படின்றதுக்காக தான் நான் கேட்குறேன். ஸோ ஹோம்ஒர்க் அப்படின்றது வந்து அட்டல் பென்ஷன் யோஜனாவை பற்றி ஒரு அட்டல் பென்ஷன் யோஜனாவில் இப்போ வந்து ஒரு 32 வயசு பையன் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா வாட் கைண்ட் ஆஃப் அட்வைஸ் நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்றத மட்டும் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ ஒரு ரியல் டைம் கொஸ்டின் மாதிரி வந்து இன்டர்வியூவில் மேபி கேட்கலாம். ஸோ அப்படி கேட்கும்போது 32 இயர்ஸில் இருக்க ஒரு பையன் வந்து உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு 60 வயசுக்கு அப்புறம் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வரணும்னா நீங்கள் ஷோர் ஷார்ட்டாக வந்து அட்டல் பென்ஷன் யோஜனாவை சஜஸ்ட் பண்ணுவீங்க. எப்படி சஜஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்றத கேட்பாங்க. ஸோ அதுக்கான ஆன்சரை வந்து நீங்கள் கமெண்ட்டில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ see you tomorrow in next class guys. ஸோ bye. நாளைக்கு பார்க்கலாம்.